சஞ்சீவ் சஞ்சீவ் இங்க பாரு. டெய்லர் வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கா? தப்பிக்க பார்த்துட்டு இருக்கா? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? இல்ல மச்சான், அது வந்து பயமுடு. ஸ்ரீஜா, அங்க பாரு போலீஸ். என்னையா பார்க்க லார்ஜ டீசெண்டா வச்சுக்கிட்டு உள்ள பிராத்தல் பண்றியா? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க சார். யோ, ஒன்றும் நடக்காமலா? ரூம் நம்பர் 102ல பிராத்தல் நடக்குதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அங்கே ஏதோ இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னாங்க சார். அப்படியா? ஆமாம் சார். அதையும் பார்த்துடலாம். சரி, ரூம் நம்பர் 102க்கு எப்படி போகணும்? ரைட்டில் போனீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருப்பாங்க சார். யோ வாயா. என்னம்மா இது? அபி மட்டும் வருவான்னு பார்த்தா கூட சஞ்சீவம் வரா. இவன் வரவே கூடாதுன்னு தானே கார் பேட்டரி ஒயரை கட் பண்ணிட்டு சாவி வேற ஒளிச்சு வச்சுட்டு வந்தோம். அப்புறம் எப்படி இவன் மோப்ப முடிச்சு கரெக்டா வந்துட்டான்? எதையாவது பண்ணி நம்ம பிளானை கெடுத்துருவானோன்னு பயமா இருக்கு ஸ்ரீஜா. போமா. நல்லா மாட்டின. ஏய் போலீஸ் வந்து வாங்க போயிடலாம். இல்ல. ஐயோ மச்சான் மாட்டடா. இந்த பொண்ணுதான் சார். திரும்ப திரும்ப கூப்பிடுது. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். இவ்வளவு அழகான பொண்ணு கூப்பிடும்போது யாருக்கா இருந்தாலும் ஆசை வரல சார். அதான் சார் வந்துட்டோம். உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த பேக்கை வாங்கி பாருங்க. நாங்க கொடுத்த பணம் அதுல இருக்கும் சார். அப்ப தெரியும் உங்களுக்கு யார் உண்மையா சொல்றாங்கன்னு. ஆமா சார், வாங்கி பாருங்க. உன் பேக்கை கொடுமா. சார் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். ஏய் கொடுமா. இல்ல. அப்ப இது என்ன? சார் சார் நீ வரல. ஒரு நிமிஷம் சார். கேளு, என்னாச்சு? எதுக்கு போலீஸ் இப்ப உங்ககிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க? இப்ப எதுக்கு அழுவுற? ஏய் நீ யாரு? எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க சார். ஃப்ரெண்டா இல்ல மாமாவா? சார் பார்த்து பேசுங்க சார், இல்ல தப்பா போயிடும். என்னடா ப்ராஸ்டியூட் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குடா மரியாதை கொடுக்கணும்? எழுதிட்டு வாங்கம்மா. சார் நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க சார். சார் ப்ளீஸ் நான் எழுதிட்டு வாங்கம்மா. கேளுங்க வான்னு சொல்றேன்ல, வா. சார். ஓ கூட்டி போங்கம்மா. டெய்லர் சார் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் அவ நல்ல பொண்ணு சார், ப்ளீஸ் சார். சார் சார் கூட்டி போறீங்க சார். சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். இங்க என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? எழுதிட்டு போங்க. போயிட்டே இருக்க, நீங்க பாட்டி போயிட்டே இருக்கீங்க. போயா. சார் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார் அவ. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போகாதீங்க. சார் நான் சொல்ல கேளுங்க சார். ஏய் போடா. சார் சார் நான் சொல்ல கேளுங்க சார்.
அந்த பொண்ணு இன்டர்வியூ நினச்சி தான் சார் வந்திருக்காங்க. என்கிட்ட கூட விசாரிச்சாங்க சார். சார் அவர் தான் சொல்றாருல்ல சார், விட்டுருங்க சார். சார் யோ என்னைய ஆளாளுக்கு என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்க? இன்டர்வியூன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றதா இப்ப ட்ரெண்ட். அதை நம்பிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்க. போங்கயா போங்க. ஏமா எழுதிட்டு போங்க. சரிங்க சார். சார் ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க சார், கூட்டு போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். மா ஆளுங்க வர சவுண்ட் கேக்குது. அப்போ அபிய கூட்டிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், நான் சொன்ன கேளுங்க சார். சார் கூட்டு போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க சார். யோ எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசியா போ. இழுத்துட்டு போங்கண்ணா. வா. சார் சார் அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். சார் கூட்டு போகாதீங்க சார். ப்ளீஸ் சார், அவ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. போறியா இல்லையா? ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ கூட்டு போகாதீங்க சார். சார் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். கூட்டு போகாதீங்க இந்த சார். தப்பு பண்ணல சார். ஏய் உனக்கு சொன்னா புரியாதா? ஒழுங்கா போக மாட்டேன். போயா. சஞ்சீவ் ப்ளீஸ் சார், இல்லைங்க சார். சார் டெய்லர் டெய்லர் சஞ்சீவ் போற வேகத்தை பார்த்தா அவன் ஏதாவது பண்ணி அபிய காப்பாத்திருவான்னு தோணுது. ஸ்டேஷனுக்கு போனவ ஜெயிலுக்கு போயே ஆகணும். அத சஞ்சீவ் தடுக்க நாம விட்டுறவே கூடாதுமா. சீக்கிரமா வண்டி எடுமா. நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். ப்ளீஸ் விடுங்க. சார் சார் வேணாம் சார். டெய்லர் விட்டுருங்க சார். ஏய், ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். சார் விட்டுருங்க சார். சார் உங்க காலை வேணா விழுந்து கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார். சார் உள்ள ஏய், கூட்டு போயிடாதீங்க வந்துடுறா. சார். சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார். அம்மா இழுத்துட்டு போங்க. ப்ளீஸ் வெளில போடா. வெளில கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். போடான்ற. ப்ளீஸ் சார், உள்ள கொண்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லாரும் முன்னாடி அவளுக்காக கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான் பாருமா. நல்ல பொண்ணுக்கு லார்ஜ்ல என்னடா வேலை? போடா வெளியில. லவ்னா அப்படிதான். தான் காதலிச்சவங்க நல்லா இருக்கணும்னா அதுக்காக லவ் என்ன வேணாலும் செய்யும். இப்பவே சஞ்சீவ் கிட்ட போய் அவளுக்காக நீ பிச்சை எடுறான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாருன்னா உடனே போய் பிச்சை எடுப்பான். அதுதான் லவ். நீ ஒன்னும் ஓவரா பேசாதமா. சஞ்சீவ் அந்த ஸ்டேஷனை விட்டு கிளப்பலனா நம்ம பிளானே கெடுத்துருவான். அவனை எப்படி இங்க இருந்து அனுப்பணும்னு யோசி. சார் சார் ப்ளீஸ் ஏய். சார், அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். விடுறா. இழுத்துட்டு போங்க. போடாதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். விடுங்க. சார் போய் அந்த பொண்ணை செல்ல தூக்கி போடு. சார் சார் எஃப்ஐஆர் போடுறாதீங்க சார். ப்ளீஸ் சார், அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். சார் சார் ப்ளீஸ் சார், அவளை விட்டுருங்க சார். சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சார் ஏய் நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். லார்ஜ்ல இருந்து தொலை பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? தொலைச்சிருவேன் தொலைச்சி. அவ நல்ல பொண்ணு சார். நீ சொல்றத பண்றதுக்கு ஒன்னும் கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் தரல. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. மரியாதையா போயிரு. இல்ல பிராத்தல் புரோக்கர்னு உன் மேல கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார் நீங்க ஏன் மேல என்ன கேஸ் வேணா போட்டுக்கோங்க சார். நான் எத்தனை நாள் வேணா இங்கே இருக்கேன் சார். சார் நான் ஒரு ஆம்பளை சார். என் மேல பழி விழுந்தா அது என்ன மட்டும் தான் பாதிக்கும். ஆனா அவ ஒரு பொண்ணு சார். ஒரு பொண்ணு மேல பழி விழுந்தா அது அவ குடும்பத்தையே பாதிக்கும் சார். விட்டுருங்க சார். நான் இந்த பொண்ணை கையும் காலுமா பிடிச்சிருக்கேன். நீ சொல்ற மாதிரி இந்த பொண்ணு தப்பு பண்ணலனே வச்சுக்குவோம். நான் இந்த பொண்ணை கோர்ட்ல ஒப்படைச்சிடுறேன். நீ கோர்ட்ல போய் இந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு கூட்டு போ. அவ்வளவுதானே? சார் என்ன சார் பேசுறீங்க? ஒரு பொண்ணு மேல விழுற பழி உடம்புல விழுற ஆசிட் மாதிரி சார். தப்பாவே விழுந்தாலும் தண்டனை என்னவோ ஒண்ணுதான் சார். பழி விழுறதுக்கு முன்னாடி தடுத்தாதான் சார் உண்டு. விழுந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நினைச்சாலும் சரிப்படவே முடியாது சார். அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாரு சார். அப்படி பண்ணிட்டாருன்னா உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பொண்ணை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் ஜாமீன்ல தான் இந்த பொண்ணை வெளியே எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி
இந்த பொண்ணை போட்டோ எடுத்து எல்லா பிரஸுக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணை ஜாமீன்ல எடுத்தாலும் மானம் போனது போனதுதான். அதுக்கப்புறம் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. டெய்லர், உன் பேரு பேப்பர்ல வர அளவுக்கு விட மாட்டேன். நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன். அல்லாத டெய்லர், ப்ளீஸ். அம்மா, நீ அழுகிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. தம்பி, இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ள நீ போய் ஒரு வக்கீல கூட்டிட்டு வா. அப்பதான்ப்பா இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். யோ ஏட்டு, சார், என்னோட இத்தனை வருஷத்து சர்வீஸ்ல ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் அவங்க அக்யூஸ்டா இல்லையான்னு. இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே சார். இந்த பாரு, உன்னோட சுப்ரியர்னா நான் சொல்றத செய்யறதுக்கு தான் நீ என்கிட்ட எடுத்து பேசுறியா? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்துட்டு என்னத்தையும் அக்கிலிச்ச? யோ, இப்பெல்லாம் குடும்ப பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு பிராத்தல் பண்ணாதான் நல்லா கல்லா கட்டலையா? அதான் இப்ப ட்ரெண்டு. சார், அவனும் பார்த்துட்டே இருக்கேன். சும்மா டெய்லர் தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அப்படி சொன்னீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸே மிரட்டுறியா? பிராத்தல் பண்றவள தான் சொல்ல முடியும். போலீஸே மிரட்டுறியா? அடி. ஏய், சார், விடுங்க சார். சார், விடுங்க சொல்லுங்க. ஏண்டா டேய், போலீஸ்கார மேலே கைய வைக்கிறியா? அடி. ஏய், என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இந்த படம் சொல்லுது இல்லையா? என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த டிராமாவா பண்றோம்? ராஸ்கல், ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையவே அடிக்கிறியா? சஞ்சீவ், சார், அடிக்காதீங்க சார். வேண்டாம் சஞ்சீவ். வேண்டாம்டா. விட்டுரு சஞ்சீவ். டெய்லர், இந்த பக்கம் வா. டேய், இந்த பக்கம் வான்னு சொல்றேன்ல. கபார், துப்பாக்கிய வச்சு இன்ஸ்பெக்டரை மிரட்டுறது பெரிய தப்பு. உன்னை தூக்கி உள்ள வச்சேன், ஜாமீன் கூட கிடைக்காது. ஏய், வாய மூடுறா. டெய்லர், நீ போயிடு. முடியாது. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் சொல்றத கேளு டெய்லர். இவனுக்கு நீதான் தேவை, நான் இல்ல. நீ போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத. இவனால என்னை எதுவும் பண்ண முடியாது. போ. சரிஜா, அங்க பாரு. மா, இவ எப்படிமா ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சா? துப்பாக்கிய கையில் எடுத்தா போலீஸ்காரன் அடிப்பியா? சார், சார்.
இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. சார் சரிங்க சார். சார் ஏய், ஏன் மேலையா கைய வைக்கிற? உன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில் தான்டா. ஆமா, அவளை எதுக்கு வெளியில விட்டீங்க? நான் எங்க விட்டேன்? அந்த சஞ்சீவ் தான் துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டி அவளை தப்பிக்க வச்சிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, சரி, சஞ்சீவ் எங்க? செல்லுக்குள்ள இருக்கான். சார் அவனை ஏன் சார் அடைச்சு வச்சிருக்கீங்க? அவனை வெளியில விடுங்க சார். ஏன் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அடிப்பான், என்னையவே துப்பாக்கி வச்சு மிரட்டுவான். நான் அவனை வெளிவிடணுமா? நீங்க கொடுக்கிற பிச்சை காசுக்காக என் ஈகோவெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. என்ன அடிச்சதுக்கு நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனி எவனும் என்னை எதிர்த்து பேசுறதுக்கே பயப்படணும். அப்படி ஒரு தண்டனை அவனுக்கு நான் கொடுக்க போறேன். இருக்கிற கேஸ் எல்லாம் அவன் மேல போட்டு அவன் லைஃபுக்கும் வெளி உலகத்தை பார்க்க முடியாத மாதிரி பண்றேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அவன் என்னோட மருமகன் சார். அவ உங்களுக்கு என்னவா இருந்தா எனக்கு என்ன? சார், இப்போ சஞ்சீவை உங்களால வெளியில விட முடியுமா முடியாதா? என்னம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்தம்மா உன் படத்தப்படி ஒழுங்க மரியாதை 2 பேர் இப்ப வெளியே போயிருங்க, இல்ல உங்களையும் சேர்த்து உள்ள வச்சிருவேன். ஸ்ரீஜா, இவர் நம்மள உள்ள வச்சாலும் வச்சிடுவாரு. வா நம்ம போயிடலாம். வான சொல்றேன்ல, போ போ. பேசாம அனு கிட்ட உண்மையை சொல்லி அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அனு கிட்டயா? வேணாம். அவ தங்கச்சியை தான் நம்ம ப்ராஸ்டியூட் கேஸ்ல உள்ள தள்ள பார்த்தோம். இப்போ அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்டா அவ பண்ணுவாளா? நமக்கு இப்ப வேற வழி இல்ல. சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுறது புத்திசாலித்தனம். தெரியாத ஒருத்தங்கிட்ட எல்லா உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறத விட தெரிஞ்ச ஆளுகிட்ட உண்மையை சொல்லி சரண்டர் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். நீ சொல்றது சரிதாமா. நான் அனுக்கு ஃபோன் பண்றேன். சொல்லு, என்ன விஷயம்? அனு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வா. சரி, கொஞ்சம் இரு, நான் வரேன். சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? என்ன கேட்காம எதுக்கு இப்படி பண்ணீங்க? அபி ஸ்ரீஜாவை அடிச்ச கோவத்துல இப்படி பண்ணிட்டோம். அத்தை அபிய தேட 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. 1 வாரத்துக்குள்ள அவங்களால அபிய கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கும் சந்தோஷ்க்கும் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என் நிச்சயம் நடக்கும்போது சஞ்சீவ் அந்த இடத்துல இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க பண்ண வேலையால நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. என்ன ஆப்ஷன்? சஞ்சீவ் ஜெயில இருக்கிற விஷயம் நாளைக்கு ஒரே ஒரு நாள் உங்க வீட்டுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணா போதும். அப்படி நாம பண்ணிட்டா நமக்கு இருக்கிற இந்த என்கேஜ்மெண்ட் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட்டை ஈஸியா நடத்திடலாம்ல? கண்டிப்பா இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. பள்ளி வளாக வாசலில் நின்று கொண்டு மாணவர்களுக்கு கஞ்சா விற்று கொண்டிருக்கும் போது சஞ்சீவ் என்பவரை காவல்துறையினரால் தகுந்த ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்டார். போலீஸ்கார மேலையா கைய வைக்கிற? நீ எப்படி வெளியே வர்ற நான் பாக்குறேன்டா. வேலை கிடைச்சிருச்சா? என்னங்க, அபி வந்துட்டா. என்னம்மா ஆச்சு? வேலை கிடைச்சிருச்சா?
இல்லம்மா, கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கம்பெனில இருந்து கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாங்க. கண்டிப்பா உனக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆமாம்மா, அவங்களா தானே கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். ஒன்றும் சோர்வடையாத. ஏம்மா, அவங்கள தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க கூப்பிடுறேன்னு தானே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விரக்தி ஆயிடுச்சே. போ, போய் அவளுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லு. சாப்பிட ஏதாவது கொடு. போ. சஞ்சீவை இப்ப எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. இப்ப என்ன பண்றது? ஹலோ, சஞ்சீவ் ஸ்டேஷன்ல இருக்க விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஹலோ, உங்க பையன் சஞ்சீவ் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. போலீஸ் அவர் மேல போய் கேஸ் போடணும்னு இருக்காங்க. நீங்க உடனே போனாதான் சஞ்சீவை காப்பாத்த முடியும். என்னால சஞ்சீவுக்கு செய்ய முடிஞ்சது இது ஒண்ணுதான். அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. என்னம்மா பிரச்சனை? எதுக்காக என் பையனை போலீஸ் பிடிச்சிருக்காங்க? சஞ்சீவ் என்ன காப்பாத்த போய் தான் மாட்டிக்கிட்டாருங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ சொல்லுமா. சீக்கிரம் போய் உங்க பையனை காப்பாத்துங்க. வாங்க. சஞ்சீவ் அடிச்சாங்களா? மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாம பொத்தி பொத்தி பார்த்தேனடா. இப்படி அடிச்சிருக்காங்க. உன்னை எதுக்காக ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? நான் சொல்றேன். முதல்ல நான் அனுவுக்கு கால் பண்றேன். அவ வந்தாதான் இந்த பிரச்சனை முடியும். சரி, கால் பண்ணுப்பா. சந்தோஷ் எதுக்கு கூப்பிடுறான்? சொல்லு சந்தோஷ். மேடம், சஞ்சீவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. சஞ்சீவ் லாக்அப்ல இருக்கிற விஷயம் அதுக்குள்ள எப்படி சந்தோஷ்க்கு தெரிஞ்சது? நான், அப்பா, அம்மா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன் ப்ளீஸ். சரி சந்தோஷ், நான் வரேன். என்னாச்சு அத்தை? சந்தோஷ், சஞ்சீவ் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க? கஞ்சா கேஸ். கஞ்சா கேஸா? சஞ்சீவ் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினானே தெரியுமா? தெரியல. போலீஸை கேட்டா என்னன்னு கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பா, தப்பிச்சோண்டா சாமி. அனு,
நீதான் எப்படியாவது போலீஸ் கிட்ட பேசி சஞ்சீவ வெளியில கூட்டிட்டு வரணும். அவன் எல்லாமே என்னால இருக்கவே முடியாதுமா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இப்போ இந்த கேஸோட டீடைல் என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு உள்ள போய் ஏதாவது பேசணும்னா இன்ஸ்பெக்டர் உஷாராகி கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுவார். அதனால சஞ்சீவ்க்கு தான் பிரச்சனை ஆகும். அடேங்கப்பா, போட்டா பாரியா நங்குரத்தை. அப்புறம் நாம அவரை வெளியெடுக்கிறது ரொம்ப சிரமமாயிடும் அத்தை. என்னம்மா இப்படி சொல்ற? நீ வந்த போலீஸ் கிட்ட பேசி உடனே வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்ச. கொண்டு வந்துடலாம் அத்தை, கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். சஞ்சீவ் வாங்குற ஒவ்வொரு அடிக்கும் அந்த போலீஸ் கோர்ட்ல பதில் சொல்லிதான் ஆகணும் அத்தை. அவங்கள பதில் சொல்ல வைக்காம நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. சஞ்சீவ் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவான், அதுக்கு நான் பொறுப்பு. சீதா, அனுதான் அவ்வளவு தூரம் சொல்றால, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு பயம்? பயப்படாத சீதா, கண்டிப்பா சஞ்சீவ் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவான். வா போலாம். வரமா? வரேன் மேடம். வா, அனு பாத்துப்பா. நான் நாளைக்கு கோர்ட்டுக்கே போக மாட்டேன். சஞ்சீவ் உள்ள போறது உறுதி. டேய் சஞ்சீவ், நீ வெளியே வந்தாதானே அபிய பாப்ப. உனக்கு 7 வருஷம் உறுதிடா. அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? எனக்காக ஏன் சஞ்சீவ் இவ்ளோ கஷ்டப்படுறான்? நான் அப்படி அவனுக்கு என்ன பண்ணிட்டேன்? நீதான் ஒவ்வொரு தடவையும் என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டே இருக்க. ஆனா உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையே சஞ்சீவ். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் உனக்காக எந்த உதவியும் என்னால பண்ண முடியலையே. அபி, என்னாச்சு? ஐயோ, எவ்வளவு ரத்தம்! அனு, என்னம்மா? அபி கைய வெட்டிக்கிட்டா. கொஞ்சம் மருந்து இருந்தா எடுத்துட்டு வா. சரிம்மா. சீக்கிரமா. எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அந்த யோசனை தான். இத பாரு அபி, ட்ரை பண்ணிக்கிட்டே இருமா. நீ ஆசைப்படுற வேலை உனக்கு கிடைக்கும். அத பத்தி யோசிச்சு கையெல்லாம் வெட்டிக்கிட்டு இப்ப யாருக்கு கஷ்டம்? உனக்கு தானே. இத பாரு, கண்டதை பத்தி எல்லாம் சிந்திக்காம முதல்ல நீ வேலையை தேடு. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி கை அறுத்துக்கிட்டாளா? நம்புற மாதிரியே இல்லையே. சஞ்சீவ் எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு வேணா ஃபீல் பண்ணி கை அறுத்திருப்பா. அபி, நீ எவ்வளோ ஃபீல் பண்ணி கை கால் அறுத்துக்கிட்டாலும் சஞ்சீவ் வெளியே வரமாட்டான். நான் வர விட மாட்டேன். அப்பாவை அழுது என்ன விட்டுடாதமான்னு இருந்துச்சு. அப்ப சஞ்சீவ நானும் குளிப்பாட்ட கூடவே போனேன். அப்பவும்
என் விரல புடிச்சுக்கிட்டே தாங்க இருந்தான். அப்ப நான் அவன்கிட்ட என்னைக்குமே இந்த அம்மா உன் கையை விட மாட்டேன்னு சத்தியம் பண்ண. ஆனா இப்ப விட்டுட்டேனேங்க. என்னால அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியலையேங்க. அழுவுறியா சீதா? நல்ல அழு. உனக்கு சஞ்சீவ் வெளியில வரணுமா? வருவான் வருவான், நல்லா வருவான். சார் சார் என்னம்மா, எதுக்கு இங்க வந்த? உன்னை இன்ஸ்பெக்டர் மட்டும் பார்த்தாரு, தூக்கி உள்ள வச்சிருவாரு. ஓ நல்ல நேரம், அந்த இன்ஸ்பெக்டர் இங்க இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிடுமா. சார் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேனே. என்னம்மா நீ, நான் இவ்வளவு சொல்றேன், அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம முட்டாள்தனமா அந்த பையனை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா சிச்சுவேஷன்லயும் அறிவால மனசை ஜெயிக்க முடியாது. நான் இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆனா என்னால சஞ்சீவை பார்க்காம இருக்க முடியாது. சரி, இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள அந்த பையனை பார்த்துட்டு போயிரு. சரியா? சரி போ. சஞ்சீவ், ஏதோ ரோட்ல தற்செயலாம் மீட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்போ உனக்கே என் மேல இவ்ளோ பாசம்? நீ அம்மா மாதிரி டெய்லர். நான் உன்னை அந்த இடத்துல வச்சு பாக்குறேன். எங்க அம்மாக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? நான் இப்போ சொல்றேன், நீ நல்லா இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மா சீக்கிரம் கிளம்புமா, டைம் ஆகுதுல. இன்ஸ்பெக்டர் வந்துட போறாரு. ஆமா டெய்லர், நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடு. என்னை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட போறான். சரி நான் வரேன். அந்த இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா? எதுக்குமா அவரோட அட்ரஸ்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். அம்மா தயவு செய்து இனிமே நீ இந்த பக்கமே வர வேண்டாம், அதான் உனக்கு நல்லது.